அந்த ரோஸை கட் பண்ணலையா? அது அது வந்து நான் நினைச்சது என்னன்னா, நீ எதுவும் நினைக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நினைக்கிறதெல்லாம் என்னோட வேலை. நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். சரிங்க. கட் பண்ணு. அத ஃபுல்லா கட் பண்ணணுமா? ஃபுல்லா இல்லையா, ஹெட் மட்டும். சரிங்க. நல்ல ஆளுங்க. ஒரு நாள்ல வரேன்னு சொன்னீங்க, இப்ப 4 நாள் ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டேன். என் பொண்ணோட இருந்த இந்த நாட்களை போல என்னைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்ல, போலீஸ் கேஸ்ன்னு. அதை ஏன் கேக்குற? அமெரிக்கால இருந்து ஹரிகுமாரும் அனிதாவும் வந்திருக்காங்க. சின்ன எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமா. ஹரிதா, அழாதம்மா, அழாதம்மா. ஜெண்டி, சும்மா கை உனக்கு என்ன பண்றன்னு பாரு. இப்படி எல்லாம் பண்ணுவானே. உன்னை இங்க படிக்க அமிச்சா காண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? அவள் அடிக்காத, நிறுத்து. நிறுத்துன்னு சொல்றல. அடிக்காத. யார் மேலயே உள்ள கோபத்தை நம்ம பொண்ணு மேல ஏன் காட்டுற? அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. அழாதம்மா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா வாமா. உட்காருமா. அனிதா, நாமளா இதை பெருசுப்படுத்த வேணாம். வண்டியில ஏறு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் ஹரிகுமார் மேனன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்னோட சந்தோஷம் ஒவ்வொன்றத்தையும் நீங்க பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அனிதா, இப்போ என் பொண்ணை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவன் சந்தோஷத்தை யார் பறிச்சு எடுத்தது? நஷ்டப்பட்டதெல்லாம் நான் தான். நான் ஒரு தப்பு பண்ணேன், அதை தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் அவனும் வலை வீசி அவளை பிடிக்கலையே, அவளும் ஒத்துழைச்சால. அவ அவனோட முறப்பண்ணா இருந்திருக்கலாம். ஆனா எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப பிரிச்சது யாரு? அவன் தான் எங்களை பிரிச்சுட்டான். நான் சட்டப்படி கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டிய இப்ப என் பொண்ணைய பிரிச்சுட்டான். இப்ப என்கிட்ட நியாயம் பேசுறான். வாய துற. ஏன் நீ கூட பேசாம இருக்க? ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். என் குழந்தைய
என் கண் முன்னாடி அவ போட்டு அடிச்சா. என்னைய அடிச்ச மாதிரி இருந்தது. நான் தான் முட்டாள். எல்லா விஷயத்துல நான் தோத்துட்டேன். அவளுக்கு அவன் கூட இருக்கிறதுல தான் சந்தோஷம் சொன்ன. விட்டு கொடுத்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து என் குழந்தைய கூட பிரிக்கணும்னு நினைக்கல. விட்டுட்டேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தோம் என்ன கேவலமா பாக்குறாங்க, அருவருப்பா பாக்குறாங்க. அவ்வளவு வைராக்கியம். 2 வருஷம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்தோம். இப்ப அந்த பாசத்துல ஒரு துளியாத பார்வையில தெரிஞ்சதா? நான் எவனோ கண்டவனாம்ல. அப்படி சொன்னா உண்மையாயிடுமா? சொல்லு. என்னால முடியல. என்னால முடியாது. எதையும் மறக்க என்னால முடியல. போதும், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் போக வேண்டாம்?